وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم اجعل عملنا كله صالحا ولوجهك خالصا ولا تجعل لأحد فيه شيئا. கண்ணியத்துக்குரிய அபிஸ்மார்களே, உடமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப சகோதரர்களே, அன்புக்குரிய சிறியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானுடைய நாட்கள் ஒவ்வொரு நாளாக கழிந்து கொண்டு போகின்றன. 28வது இரவிலே இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஞாபகப்படுத்தப்படுவது போல எந்த ஒரு காரியமும் அது செய்வதனுடைய கெட்டித்தனத்தை பொறுத்து இருப்பதில்லை. அதனுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதி முடிவு அதனுடைய கடைசி நல்லதாக இருந்தால்தான் அல்லாஹ்வினால் அது அங்கீகரிக்கப்பட்டதாக, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்தி, அவ்வாறு நாங்கள் செய்கின்ற இந்த நல்லவர்கள் இறுதியானவை அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நம்மளுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா நரகத்திலே இருந்து நரகவாதிகள் பலரை விடுதலை செய்வதாக சொல்லப்படுகின்ற அதே நேரம் ரமலானுடைய கடைசி கால பகுதியாகிற நேரம் அந்த நரகவாதிகளை அதிகமாக விடுதலை செய்யப்படுகின்ற காலமாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த இரவுகளிலே காலத்திலே இருக்கிறோம். எனவே யா அல்லாஹ், அந்த நரக விடுதலை செய்யப்படுகின்ற அந்த மக்கள் கூட்டத்திலே யாரெல்லாம் பாவம் செய்திருந்தார்களோ அவ்வாறு நாங்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே அந்த நரகத்தையே அணுகாமல், அதற்கு போகாமல், அதனுடைய கஷ்டங்களை அனுபவிக்காமல், எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் உங்கள் சுவரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தார் புரிவாயாக. அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஆல இம்ரானுடைய 10 வசனங்களைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் விளக்கிக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் நாங்கள் ஞாபகப்படுத்திய விடயத்திலே இந்த வசனங்களினுடைய ஆரம்பத்திலே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல, நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு வானங்கள் பூமியை இரவு பகலை மாறி மாறி வருகின்ற இவற்றை எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனை ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களை நீங்கள் வாழுகின்ற பூமியிலே இருந்து ஹிஜ்ரத் செய்வதற்கு, நீங்கள் வாழ்ந்து பிறந்து வளர்ந்து வீடு வாசல் கட்டிய தொழில் செய்த குடும்பத்துடன் வாழ்ந்த பூமியிலே இருந்து உங்களை அடித்து விரட்டலாம். இன்னும் சில பொழுது நீங்கள் இவ்வாறு அடித்து விரட்டப்பட்டிருக்கின்ற நிலையிலே உங்களுடன் யுத்தம் செய்து நீங்கள் அவர்களை எதிரி படைகளாக இருந்த காபிர்களை அல்லது முஸ்லிம்களை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அல்லது நீங்கள் உங்களுடைய கழுத்துக்கள் வெட்டப்பட்டு கை கால்கள் துண்டமாக்கப்பட்டு நிலத்திலே விழுந்து துடிதுடித்து அந்த மண்ணிலே புரண்டு உங்களுடைய ரூஹ்கள் போகலாம். அல்லது நீங்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலே, அது எந்த பிரதேசமாக இருந்தாலும், அல்லாஹ் ஒருவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்காக அல்லாஹு தாலாவுக்கென்று பள்ளிவாசல்களை கட்டிய உங்களை, அல்லாஹுக்கென்று வாழ்வதற்கு துடிக்கின்ற உங்களை கடுமையாக பல்வேறுபட்ட இம்சைகளுக்கு, அநியாயங்களுக்கு உட்படுத்தக்கூடிய வாய்ப்பு பூமியிலே இருக்கின்றது. நாங்கள் நேற்றைய தினமோ அல்லது முந்தையோ இலங்கையில் கூட நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். கொல்லப்படவில்லை என்றாலும் கொல்லாமல் கொண்டார்கள். இன்றும் நாங்கள் நடைப்பிடமாக இருக்கிறோம். அதனை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது இந்த இஸ்லாத்தை பற்றி இங்கே விளக்குவதற்காக வேண்டி வாங்கி வைத்திருந்த லட்சக்கணக்கான ரூபாய் பெறுமதியான புத்தகங்களை குப்பைகளிலே போட்டு எரித்த கைகழிவைகள், லட்சக்கணக்கான புத்தகங்களுடைய எங்களுடைய சொத்துக்களாக சேர்க்கப்பட்டவைகள் நாங்கள் அனுபவித்தோம். இவ்வாறு பள்ளிவாசல்கள் எரிக்கப்பட்டு, குர்ஆன் எரிக்கப்பட்டு, தண்ணி ஊற்றி வைத்திருந்த ஹவுல்களிலே மூத்திரம் சிறுநீர் கழித்து அதனை அசிங்கப்படுத்திய ஒரு காலம் இருந்தது. நான் சொன்னது போல எங்களுடைய உடன்பிறப்புகள்
அம்மா, சகோதரர்கள் எரிக்கப்பட்ட நிலை, எங்கேயோ கொண்டு போய் அழைக்கப்பட்ட. இதுதான் வஊது சபீலி, என்னுடைய பாதையிலே நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டீர்கள், நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஹிஜ்ரத்து போகல அல்லது இப்படியும் இருக்கல. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கூலி என்று அல்லாஹ் தஆலா சொன்னார், சுவனம். அதிலே நேற்றைய தினம் சொன்னோம், நிறம் மாறாத, ருசி மாறாத, அதனுடைய மனம் மாறாத ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். பால் ஆறுகளாக இருக்கும், தேன் ஆறுகளாக இருக்கும், மது ஆறுகளாக இருக்கும். அந்த ஆற்றங்கரைகள் எல்லாம் தங்கத்திலான ஆடவைகளாக இருக்கும். அவை ஓடுகின்ற அந்த மண் மிஸ்க் என்று சொல்லக்கூடிய கஸ்தூரியினால் ஆனதாக இருக்கும். மரகதங்களும் முத்து மாணிக்கங்களும் அங்கே பரப்பப்பட்டதாக இருக்கும். நான் சொன்னேன், நானும் நீங்களும், என்னுடைய மனைவி, பிள்ளைகளும், எங்களுடைய பெற்றோர்களும், இப்படி சேர்ந்திருக்கின்ற ஜமாத்துக்களும் யாராக இருக்கலாம். அந்த சுவனத்தினுடைய அந்த ஓரங்களிலே நாங்கள் பொதுவாக எங்களுடைய நாட்டுக்குள்ளே சொல்கிறோம், கோல்டு பேஸ்ல திடீரென்ற ஒரு பெரிய சந்தோஷம், மார்பிள் பீச்சுக்கு போறேன்ற ஒரு வேற சந்தோஷம், நிலாவலிக்கு போறேன்னா வேற சந்தோஷம். இது சுவனத்தினுடைய சுகந்தங்களில் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். எனவே இவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற பொழுது அடுத்த வசனத்துக்கு அல்லாஹ் தஆலா வருகின்றான். எப்படி தெரியுமா? இந்த உலகத்தை சுவனமாக வைக்கப்பட்டிருக்கின்ற காஃபிர்கள், இறை நிராகரிப்பார்கள், அவர்களுக்கு அதிகாரம் படைத்தவர்களாக இந்த உலகத்திலே இருப்பார்கள். அவர்கள் மாட மாளிகைகளை கட்டி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சுகபோகங்கள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய ஆயுத பலம் அதிகமாக இருக்கும். அவர்கள் வல்லரசுகள் என்று பெயர் பெற்றவர்களாக உலகத்திலே ஸல்லல்லாஹு சொன்னது போல, உலகம் அந்நியர்களுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்கள் சுவர்க்க பூமி, அந்த சுவர்க்கத்தை அனுபவிக்க போகின்ற பொழுது உங்களுக்கு சுவர்க்கத்தினுடைய கிருபைகள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் மறுமையிலே இருக்கும். ஆனால் உலகத்திலே சில மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், காஃபிர்களாக இருப்பவர்களை பார்த்தால் நீங்கள் அதிலே மூழ்கிடக்கூடாது, ஏமாந்துடாதீங்க. அதை பார்த்து ஏமாந்துடாது. அவன் அப்படி இருக்கிறானே, அவன் வாகனம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, அவனுக்கு ஒரு நாடு இருக்குது, அவன் அதிகாரம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, உலகத்தை எல்லாம் ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறானே என்ற செய்தி உங்களை, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட உங்களை, ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுகின்ற உங்களை, மறுமை நாளுடைய அந்த சுவர்க்க சுகந்தங்களை அனுபவிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற உங்களை, இவை லா யகுர்ரன்னக்கும் அல் ஹயாத் துன்யா, உங்களை ஏமாற்ற வேண்டாம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லா யகுர்ரன்னக்கும் தகல்லுபுல் லதீன கஃபரு பில் பிலாத், உங்களோட முன்னுக்கால் இப்படி சுற்றித் இருக்கின்ற அதிகாரம் படைத்த அந்த அந்நியர்களுடைய அந்த செயற்பாடுகள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அதுல பார்த்து ஏமாத்திராதீங்க. அவையெல்லாம் மத்தாவும் கலீலும், கொஞ்சம் நாட்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகபோகங்கள். மத்தாவும் கலீலும், கொஞ்சம் சுகபோகங்கள் இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மத்தாவும் கலீலும், ஆனால் மறுமை நாளில் அவங்க எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், சும்மா மஹ்வாஹும் ஜஹன்னம வ பிஸல் மிஹாத். இப்படி நீங்கள் உலகத்திலே பார்க்கின்ற பொழுது வீடு வாசல்களை, மாட மாளிகைகளை, வாகனங்களை, அதிகாரங்களை, வல்லரசு பிரமையை, அந்த பெருமையை, தலைக்கணத்தை, ஆயுத பலத்தை கொண்டு உலகத்தை மிரட்டலாம், நாடுகளை மிரட்டலாம், அடிமைகளாக ஆக்கலாம், அல்லது 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 இப்படி எப்படியே சொல்லிக் கொள்வோம். இதை பார்த்தோன்னு நீங்கள் அதில் ஏமாந்துடாதீங்க. இது கொஞ்ச நாளைக்கு அவங்களை குத்திக்கிறோம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு சொன்னது போல, துன்யா அவர்களுக்கு, காவிர்களுக்கு சுவனம், அதை அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு முடிவு என்ன தெரியுமா? அவர்கள் சும்மா மஹ்வாஹும் ஜஹன்னம், அவர்களுடைய இறுதி முடிவு மறுமை நாளில் நரகத்தில் அவங்க இருப்பாங்க. நீங்க சுவர்க்கத்தினுடைய சுகந்தங்களை நாங்கள் கண்களுக்கு காண்டில்லாத, காதிலே கேட்டிருக்காத, நினைத்து கூட பார்க்க முடியாத அந்த சுவனத்தினுடைய சுகந்தங்களை ரப்புல் ஆலமீனுடைய அரிசிக்கு கீழாதிருந்து ஓடக்கூடிய அந்த ஆற்றல் கரைகளிலே நாங்கள் நடந்திருக்கின்ற பொழுது, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு மிகப்பெரிய பிரமாண்டமான மாட மாளிகைகளை எல்லாம் மறுமை நாளிலே கட்டித்தருவதற்கு வாக்குறுதி அளித்திருக்கின்ற அவற்றை அனுபவிக்கின்ற பொழுது, இந்த காப்புகள் உங்களை இந்த உலகத்திலே அநியாயம் செஞ்சாங்க இல்லையா? வீடுகளை விட்டு விரட்டினாங்க இல்லையா? உங்களை வெட்டினாங்க இல்லையா? உங்களுக்கு என்னென்ன அநியாயங்களை எல்லாம் செய்தார்களோ அவர்கள் என்ன நடக்கும் என்றால் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார்.
அவர்களை பார்த்து ஏமாற வேண்டாம் என்று சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கின்றான், யா லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். உங்களுடைய ஊர்களுக்குள்ள உங்களுக்கு மத்தியில இப்படியாக காபிர்களாக இருக்கின்ற அவர்களுடைய அந்த சுகங்கள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அதை பார்த்து ஏமாந்துறாங்க, ஐயோ அப்படி இருக்கிறானே என்று சொல்லி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு மத்தாஉன் கலீலும், அது கொஞ்சம் இன்பங்கள், கொஞ்சம் இன்பம், அவங்களுக்கு கொஞ்சத்தை கொடுத்திருக்கிறோம். சும்மா மஅவாஹும் ஜஹன்னம், அவர்களுக்கு நரகம் இருக்கின்றது. அந்த நரகம் எப்படிப்பட்டதென்றால் வபிஸல் மிஹாத், போகக்கூடிய செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் தங்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மிக கெட்ட இடமாக அது இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே ஒரு குர்ஆன் வசனத்திலே அந்த நரகத்தினுடைய நெருப்பை பற்றி சொன்னோம். அதனை பற்றி சில இடங்களில் பேசினோம். அதிலே இருக்கின்ற இழிவை பற்றி சொன்னோம், ஹிஜ்யூன் என்று சொன்னோம், அநியாயக்காரர்கள் என்று சொன்னோம். அவர்கள் மிக மோசமாக அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படுவார்கள் என்ற விடயங்களையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கின்றான், மீண்டும் எங்களை ஞாபகப்படுத்துகின்றான். லாக்கினில் லதீன தகவ் ரப்பஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா நுஸுலம் மின் இன்தில்லாஹ் வமா இன்தல்லாஹி கைருல் லில் அப்ரார். திரும்ப எங்களுக்கு சொல்றான், அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்ட தக்வா உடையவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அப்ரார்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற அந்த நல்ல மனிதர்கள் செய்கின்ற மனிதர்களுக்கு அன்புக்குரியவர்களை அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். லாக்கினில் லதீன தகவ், தன்னுடைய ரப்பை பயந்து வாழ்ந்த மனிதர்கள், இறை பிரச்சனையோடு நான் செய்கின்ற காரியத்திலே என்னை அல்லாஹ் தஆலாவை என்னால் பார்க்க முடியாது என்று வருகின்ற பொழுது ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற இஹ்சான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இருந்து இந்த உலகத்திலே வாழுகின்ற அந்த தக்வாவுடையவர்கள் லாக்கினில் லதீன தகவ் ரப்பஹும் லஹும் ஜன்னாத்துன், திரும்ப சொல்றாங்க. பாருங்க, இந்த வசனங்கள்ல இதை கேட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஓதி தொழுதிருப்பார்கள். நான் நேற்றுள்ளோம். திரும்பவும் சொல்கின்றார், லாக்கினில் லதீன தகவ் ரப்பஹும் லஹும் ஜன்னாத்துன், உங்களுக்கு சொர்க்கங்கள் இருக்கின்றன. லஹும் ஜன்னாத்துன், திரும்ப சொல்கின்றார், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவற்றிலே ஆரம்பத்திலே சொன்னது போல சூரத்துல் முஹம்மதினுடைய சூரா முஹம்மது ஓதி பாருங்கள். அதனுடைய 15வது வசனத்திலே நேற்று நாங்கள் ஓதி காட்டினோம். சுவனத்தினுடைய அந்த அமைப்பை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே உங்களுக்கு அந்த சுவனங்கள் இருக்கின்றன. நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற காலமெல்லாம் நீங்கள் மறந்துவிடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களிடத்திலே வாக்களித்த, நாங்கள் ஏற்கனவே துஆவிலே முன்னால் வரக்கூடியதை ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே அந்த வாக்களித்தவை உங்களுக்கு இருக்கின்றன. ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நீங்கள் என்றென்றும் நிலையாக இருப்பீர்கள். அது எதாக இருக்கும் என்றால் நுஸுலம் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருந்து உங்களுக்கு விருந்து உபசாரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய விருந்தினர்களாக நீங்கள் மறுமை நாளிலே போய் சேருவீர்கள். நீங்கள் தங்குகின்ற, நீங்கள் இருக்கின்ற, நீங்கள் ஓய்வெடுக்கின்ற இடங்கள் நுஸுலம் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது, உங்களுக்கு அவை தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. வமா இன்தல்லாஹி கைருல் லில் அப்ரார், நல்லவர்களுக்கு, அப்ரார்களுக்கு, அல்லாஹ் தஆலாவை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு, அல்லாஹ் தஆலாவை நம்பியவர்கள் என்பதன் காரணமாக உலகத்திலே படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பட்டவர்களுக்கு, நாட்டிலே இருந்து துரத்தப்பட்டவர்கள், வெட்டப்பட்டவர்கள், கொத்தப்பட்டவர்கள், தனியாய் அநியாயம் செய்யப்பட்டவர்கள், உலகத்திலே பார்க்கப்பட்ட நீங்கள், உலகத்திலே நீங்கள் சிறுபான்மைகள் அல்லது என்று எப்படியோ அநியாயம் செய்யப்பட்ட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீங்கள் அப்ரார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள், அல்லாஹ்வினால் விரும்பப்படுகின்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா வமா இன்தல்லாஹி கைருல் லில் அப்ரார், அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கின்றவைகள் அப்ரார்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு அதுதான் நல்லது என்று அல்லாஹ் தஆலா மறுமையை பற்றி மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றான். இந்த உலக வாழ்க்கையிலே காபிர்கள் அனுபவிக்கின்ற இந்த அவர்கள் உங்களுடைய கண்களுக்கு பார்க்கின்ற பொழுது இன்பங்களாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்து நீங்க சில நேரம் அதுல ஏமாந்து போவீங்களோ அல்லது அதுல மூழ்கி போய்விடுங்களோ என்று ஞாபகப்படுத்தி விட்டு சொல்றான். இல்ல இல்ல இல்ல, நீங்க அதுல மூழ்கிறாதீங்க, அதை நீங்க பார்த்து அதுல நீங்க அவர்களுக்கு ஏமாந்திராதீங்க. உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றவை வமா இன்தல்லாஹி கைருல் லில் அப்ரார், அப்ரார்களாகிய நீங்கள் அப்ரார்களாக இருப்பீர்கள் என்றிருந்தால், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றிருந்தால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகின்றார்.
وَإِنَّ مِنْ أَهْلِ الْكِتَابِ لَمَن يُؤْمِنُ بِاللَّهِ وَمَا أُنْزِلَ إِلَيْكُمْ وَمَا أُنْزِلَ إِلَيْهِمْ خَاشِعِينَ لِلَّهِ لَا يَشْتَرُونَ بِآيَاتِ اللَّهِ ثَمَنًا قَلِيلًا أُولَٰئِكَ لَهُمْ أَجْرُهُمْ عِندَ رَبِّهِمْ إِنَّ اللَّهَ سَرِيعُ الْحِسَابِ. அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆன் வசனம் சூரத்துல் ஆல இம்ரானுடைய இந்த 198வது வசனம் இறங்கியதற்கான சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு சம்பவம், ஒரு சபபுல் நுதூல் இருக்கின்றது. அது என்ன சம்பவம் என்றால், எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபிர்கள் செஞ்ச அநியாயத்தின் பொழுது அபிசீனியா என்கின்ற ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் அனுப்பினார்கள். அபிசீனியா என்று சொல்வது இன்றைக்கு நாங்கள் சொல்கின்ற எத்தியோப்பியா என்கிற நாடு. அந்த நாட்டில் ஒரு கிறிஸ்தவ அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த அரசனுக்கு பேர் தான் நஜ்ஜாசி என்று சொல்லக்கூடிய மன்னன். எங்களுக்கு தெரியும் இந்த நஜ்ஜாசி ஒரு நல்ல மனிதர். இந்த நல்ல மனிதருடைய ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக வேண்டியே தான் அவரை பற்றி கேள்விப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு கூட்டத்தை அனுப்பி, நீங்க இங்க காபிர்கள் மக்காவில் உங்களுக்கு செய்த அநியாயத்தை தாங்கலாம சொன்ன நேரம் நீங்க அங்க போய் இருங்க என்று அனுப்பினாங்க. அங்க போனோடனே மிகவும் அழகான வரவேற்பு. அவர்கள் அந்த நஜ்ஜாசி மன்னன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபிடத்திலே உங்களோட நபியாக இருக்கிற எண்ணத்தை கொண்டு வந்தாரு, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்ல அவர்கள் இஸ்லாத்தை பற்றி விளக்கப்படுத்த அவர்கள் அந்த தாவாவை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த தப்லீக் பணியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நஜ்ஜாசி மன்னன் அதை மக்களுக்கு அறிவிக்கவில்லை. நாட்டு மக்கள் அவரை ஆட்சியில இருந்து தூக்கி வீசி விடுவார்கள், அநியாயம் செய்வார்கள், அல்லது ஆட்சி போய்விடும் என்றதன் காரணமாக அதை மறைத்து வைத்திருந்தார் நஜ்ஜாசி மன்னன். சில காலம் இப்படியாக போனதற்கு பிறகு நஜ்ஜாசி மன்னன் மௌத்தா போகிறார், இறந்து போகிறார். இறந்து போன செய்தி பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகின்றது. ஒரு முஸ்லிம் மௌத்தா போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்தார்கள் சொன்னா, சஹாபாக்களை ஒன்று கூட்டி அந்த நஜ்ஜாசி மன்னனுக்காக தொழுகை நடத்துகின்றார்கள், ஜனாசா தொழுகை நடத்துகின்றார்கள். ஜனாசா தொழுகையை நடத்துவதை பார்த்து கொண்டிருந்த முனாஃபிக்குகளும் காஃபிர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அதாவது பரிகசிச்சாங்க, ஜோக் பண்ணாங்க. எங்கேயோ போற மனுஷன், அவரை ஒரு முஸ்லீமும் இல்லையே, நஜ்ஜாசி என்றவன் எங்கேயோ இருக்கிறாரு, அந்த மன்னன் செத்து போனதற்காக மௌத்தானதற்காக நீங்க தொழோடுமாங்க, என்ன ஜோக்கா இது, அப்படி என்னத்தை என்று சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள், இந்த நஜ்ஜாசி என்கின்ற மன்னர் ஒரு முஸ்லீமாக இருந்திருக்கிறார். அவரை தொழுவிப்பதற்கு அந்த நாட்டில் யாருமே அவரை ஈமான் அல்லது அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். எனவே நான் தொழுவிக்க வேண்டும் என்று தொழுவித்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களை பரிகசித்த அந்த காபிர்களை, அந்த முனாஃபிக்களை பார்த்துத்தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான் என்றால், அஹ்லுல் கிதாப்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதங்களாகிய தௌராத்தை இன்ஜீலையும் வேதம் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்ட சில மனிதர்கள் இருந்தார்கள். வமின் அஹ்லில் கிதாபி லமன் யுமினு பில்லாஹி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். வமா உன்சில இலைக்கும், உங்களுக்கு இறங்கிய குர்ஆனையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். வமா உன்சில இலைஹிம், அவர்களுக்கு இறங்கிய தௌராத் இன்ஜீல் போன்ற வேதங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அஹ்லுல் கிதாபுகளாக வேதக்காரர்கள் என்று சொல்லுகின்றவர்களாக இருப்பார்கள். இன்னஹும் வமா உன்சில இலைஹிம் காஷிஈன லில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து அவர்கள் அல்லாஹ்வை ரப்பை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை ஏற்றுக்கொண்டு மற்ற வேதங்களையும் நாங்கள் நம்பி இருப்பது போல அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு லா யஸ்தரூன பி ஆயாத்தில்லாஹி ஸமனன் கலீலா, அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்துக்களை குர்ஆன் வசனங்களையும் மேனிய வேதங்களுடைய வசனங்களையும் அவர்கள் சின்ன விலைக்கு பகரமாக விற்க மாட்டார்கள், அதனை ஜோக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். உலாயிக லஹும் அஜ்ருஹும், அவர்களுக்கு அவர்களுடைய கூலிகள் இருக்கின்றன. அவர்கள் இஸ்லாத்தை, நான் சொன்னது போல அந்த நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார், எனவே அவருக்குரிய கூலி இருக்கின்றது. உலாயிக லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், யாரை அந்த மன்னர் ரசூலாக அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டவரிடத்திலே அந்த மன்னருக்குரிய அல்லது இப்படிப்பட்டவர்களுக்குரிய கூலிகள் இருக்கின்றன. இந்த ரப்பிஹிம் இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பதிலே மிகவும் வேகமானவனாக இருக்கின்றான், அல்லது கணக்கெடுப்பதிலே மிக தீவிரமானவனாக இருக்கிறான். எனவே நீங்க போன்ற கணக்கல்ல கணக்கு. நஜ்ஜாசியை பத்தி நீங்க ஒரு கணக்கு வச்சிருந்தீங்க இல்லையா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கல்ல, அவருக்கு நீங்க நபியாக இருக்கிற நீங்க தொழுவிக்கிறது ஒரு ஜோக்காக இருக்கின்றது, அது ஒரு சின்னத்தனமான ஒரு வேலையாக இருக்கிறது. அப்படி இருக்க நீங்க போன்ற கணக்கல்ல கணக்கு, நீங்க போன்ற கணக்கு தப்பு கணக்கு. காபிர்களாக இருக்கிற
நீங்க நான் தொழுவிச்சதுக்காக இப்படி என்னுடைய தூதர் தொழுவிச்சதுக்காக அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு அவரை நீங்கள் யோக்காக எடுத்துக்கொண்டு அவருக்கு கேள்வி கேட்டீங்களே, முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு தொழுகை நடத்துகின்றீர்கள் கேட்கின்றீர்களே, இல்ல நீங்க நினைச்ச மாதிரி இல்லை. அல்லாஹ்வுடைய கணக்கு வேறு விதமாக இருக்கின்றது. அவர் மூமினாக இருக்கிறார், ரப்பாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஏனைய வேதங்களை ஏற்றுக்கொண்ட அஹ்லுல் கிதாபுகளுடைய அந்த பட்டியலிலே, அதாவது வேதக்காரர்களுடைய பட்டியலை அவர் சேர்க்கின்றார். எனவே நீங்க போன்ற மாதிரி கணக்கல்ல என்று அந்த சம்பவத்தை தொடர்படுத்தி அல்லாஹ் தஆலா உலகத்திலே இன்றைய காலங்களிலும் அப்படி மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் தன்னுடைய தீனை மார்க்கத்தை மறைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் உலகத்திலே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. எனவே அப்படியானவர்கள் இருப்பவர்களாக இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டால், அறிந்து கொண்டால் அவர்களை நீங்கள் அனுசரியுங்கள் என்று அவர்களும் சுவர்க்கத்திலே இருப்பார்கள் உங்களுடன். அவர்களை ஏனையவர்கள் புறக்கணித்தாலும் கூட சில நாடுகளில் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாத்தை அவர்கள் வெளிச்சொல்வது கஷ்டமாக இருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனா எங்களோட வீட்டுல இருந்து எங்களை ஒதுக்குறதுனால, எங்களோட வீட்டுல இருந்து எங்களை சொத்துக்களை தராம எங்களை விரட்டுறதுனால நாங்கள் அதை சொல்லாம வீட்டுக்குள்ள நாங்கள் மூளையில ஒரு இடத்துல தொழுது வருகிறோம் என்றெல்லாம் அப்படி பலரும் பேசுவார்கள். அவர்களை பற்றி ஒரு கணிப்பீட்டை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே தந்துவிட்டு, அன்புக்குரியவர்களே, கடைசி வசனமாக இறுதி வசனம் 200வது சூரத்துல் ஆல இம்ரானுடைய இறுதி வசனத்திலே சொல்கின்ற விடயங்கள் அவை இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகின்ற பொழுது உங்களுக்கு பொறுமையும் அதுபோன்று அல்லாஹ் தஆலாவின் மீது பற்றும் இருக்க வேண்டும் என்ற அடுத்த விடயங்களை சொல்கின்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இறுதி நாளாக இருக்கின்றது காரணமாக அந்த கடைசி வசனத்துடன் தொடர்பான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்த்து சூரத்துல் ஆல இம்ரானுடைய அந்த 10 வசனங்களும் நான் நினைக்கின்றேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல வயலுன் லிமன் ஆஹா அவற்றை வாசித்து வலம் யதஃபக்கர் ஃபீஹா, யார் அதனை பற்றி யோசிக்கலையோ அவர்களுக்கு நரகம் அல்லது வேதனைகள் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த இரவு இறங்கியதனுடைய பாரத்தை விளங்கிக் கொண்டுதான் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல படுத்துக் கொண்டிருந்த மனிதர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னது போல எழும்பி போய் அவர்கள் தன் உழுவெடுத்து தங்களுடைய முகத்திலே கண்ட தூக்கத்தை அவர்கள் கைகளால் அப்படி தடைவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனங்களை ஓதிவிட்டு தொழுவதற்கு தஹஜ்ஜுடைய தொழுகை இரவு தொழுகையை தொழ ஆரம்பித்தார்கள் என்ற அந்த செய்தியை மீண்டும் ஞாபகப்படுத்தி நாங்கள் தொழுகின்ற தொழுகை அதே அந்த பின்னணியில் தொடர்ந்து வைத்துக் கொள்ள அல்லாஹ்விடத்திலே அருள் புரிய சொல்லி கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த இரவுகளிலே உன்னுடைய சுவனத்தை நாங்கள் நாடியவர்களாக கேட்கின்ற துவாக்களை அங்கீகரிப்பாயாக. எவரெல்லாம் என்னென்ன நோக்கங்களை பார்த்து என்னென்ன துவாக்களில் ஈடுபடுகின்றோமோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் மௌத்தாகி போன மூமினான முஸ்லீமானவர்கள் கபர்களில் இருக்கிறார்கள். அவருடைய கபர்களை நீ சுவனத்து பூஞ்சோடையாக ஆக்கி அருள் புரிவாயாக. அவற்றை விசாலமாக்குவாயாக. அவர்கள் நாங்கள் இந்த நிறத்திலே கேட்கின்ற இந்த துவாக்கள் மூலமாக அவர்களுடைய அந்த கபருடைய பாக்கியங்கள் உயர்ந்து செல்கின்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மலக்குமார்கள் அன்புடன் பாசமாக நடத்துவதற்கு கிருபை செய்வாயாக. எங்களுக்கு கற்பித்த ஆளுங்களுக்கு கிருபை செய்வாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் அவசரமாக தேக ஆரோக்கியம் பெறுவதற்கு நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.